என்னடா கீழே உக்காந்துட்டேன்னு பாக்குறீங்களா? ஆக்சுவலி நம்ம இன்னைக்கு கார் டயரை பற்றி தாங்க பார்க்க போறோம். கார் டயர்ல என்னப்பா இருக்கு? காத்து அடிச்சு வண்டி ஓடுது, டயருடைய பட்டன்ல தேஞ்சு போச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஒரு புதுசா ஒரு டயர் வாங்கி மாட்ட போறோம், அவ்வளவுதானே. இல்ல பஞ்சர் ஓட்ட போறோம், இல்ல ரீயூஸ் நம்ம பண்ண போறோம். அதாவது வந்துட்டு ரீபர்பஸ்க்காக ரீயூஸ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி நம்ம பண்ண போறோம். வேற என்னப்பா பண்ண போறோம் அப்படின்னு நம்ம கேட்டோம் அப்படின்னா, கண்டிப்பா கார் டயர் நம்ம வண்டிக்கு, அதாவது காருக்கு டயர் அப்படின்றது எல்லாத்துக்குமே டயர் ரொம்ப முக்கியம். எது எதுக்கெல்லாம் டயர் இருக்கோ அதே போல காருக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுதான் இந்த வண்டியினுடைய மொத்த வெயிட்டையும் உங்களுடைய மொத்த வெயிட்டையும் தாங்கக்கூடியது இது மட்டும்தான். அதனால நம்ம கார் டயர் எப்படி பராமரிக்கிறது அப்படின்றத பார்த்துடலாம். சில லைவ் எக்ஸாம்பிள்லாம் நிறைய இருக்கு. ஒரு சில கார்கள் ஒரு சில தவறுனால இப்போ வரைக்கும் காத்து இல்லாம நின்றுட்டு இருக்குது. அதையும் நம்ம பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம கார் டயருக்கு வந்துட்டோம். கார் டயர்ல இந்த மாதிரிலாம் நம்பர்லாம் போட்டிருப்பாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த நம்பருடைய டீட்டெயிலை இப்போ நான் ஸ்க்ரீன்ல கொடுக்குறேன், நீங்க பார்த்துக்கோங்க. சைட்ல வரும். ஏன்னா இந்த நம்பருடைய டீட்டெயில் படி நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் சரியா தான் ஓட்டிட்டு இருக்கோம். பட் நமக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த தவறை தெரியும், ஆனா தெரிஞ்சே இந்த தவறை நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றது தாங்க. கார் டயர்ல நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எது அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதனுடைய வந்துட்டு டயருடைய குவாலிட்டிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம வேகம் போகணும். ஸோ இந்த ஹெச், ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி வந்துட்டு வேகம் போகும். நான் அதை வந்துட்டு இந்த சைடில் கொடுத்துருப்பேன், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இது முதல் கண்டிஷன். அதே போல் கார் இன்ஜின் இதெல்லாம் நிறைய விஷயங்கள் அப்படின்றது மாறி வரும். ஒரு டயர் வாங்குறோம்னா நல்ல குவாலிட்டியான டயரா நம்ம வாங்குறது பெட்டர். ஸோ இதுல காம்ப்ரமைசன் ஆனோம் அப்படின்னா கண்டிப்பாக பின்னாடி நமக்கு ரன்னிங்ல போயிட்டு இருக்கல சில நேரங்கள் பிரேக் பிடிக்காம போகலாம், சில நேரங்கள் டயர் வெடிக்கலாம். இந்த மாதிரி நிறைய வந்துட்டு விஷயங்கள் நடக்கும். சரி, ஓகே. இப்போ அடுத்தது நம்ம வந்துட்டு என்னப்பா தெரிஞ்சும் தெரியாமல்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலி நம்ம ஏர் பிடிக்கிறது தாங்க. அதாவது நம்ம எல்லாமே வந்துட்டு டியூப்லெஸ் டயர் இப்போ காமன் ஆகி போச்சு. இந்த டயர் வந்துட்டு எல்லாருலயுமே இருக்கு. முதல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா உள்ள ஒரு டியூப் வரும், அதுக்கு மேலதான் வந்து இந்த டயர் வரும். அதனால நம்ம எவ்வளவு ஏர் பிடிச்சாலும் ஸோ அது அப்படியே தான் இருக்கும், அது குறையாது. பட் இப்ப உள்ள எதுவுமே இருக்காது, வெறும் வந்துட்டு டயர் மேல இருக்கு. இந்த ஒரு பீடிங்ல தான் இது பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம வந்துட்டு காத்த எப்பவுமே நம்ம சரி பார்க்கறது பெட்டர் வே. அதாவது எப்பனா நீங்க வந்துட்டு ஒரு 2 நாள் விட்டு வண்டி எடுக்கிறீங்க, இல்ல ஒரு நாள் விட்டு வண்டி எடுக்கிறீங்கன்னா, இல்ல எவ்ரிடே கூட நீங்க ஏர் செக் பண்ணலாம். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு டெய்லியும் போயிட்டு நான் எப்படி போய் ஏர் செக் பண்ணிட்டு டைம் வேஸ்ட்டு, அது இல்லாம போய் கியூல எல்லாம் நின்று ஏர் பிடிக்க முடியாது, லேட் ஆயிடும் ஆஃபீஸ் போறதுக்கு அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் நான் அந்த 1800 நம்ம ஏர் பம்ப் வந்துட்டு சொல்லியிருந்தேன் அகரோ பிராண்ட்ல. ஸோ கம்மி ரேட்டு, நிறைய ஆப்ஷன் இருக்கு. நமக்கு வந்து SOS லைட்ல இருந்து நிறைய விஷயங்கள் அப்படின்றது அதுல இருக்கு. அதை நம்ம கொடுத்துருந்தோம். நீங்க போய் அதை மறக்காம பாத்துருங்க. அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட் வேணும்னா அந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கும், நீங்க மறக்காம அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கார் டயர்ல சரியா ஏர் பிடிக்கல, அதனுடைய ப்ரெஷரை நம்ம கரெக்டா மெயின்டைன் பண்ணல, ஒரு பக்கம் ஏர் கம்மியாகவும் ஒரு பக்கம் ஏர் அதிகமாகவும் இருக்கு, இல்ல ஒரு பக்கம் கரெக்டா இருக்கு ஒரு பக்கம் மட்டும் கம்மியா இருக்கு அப்படின்னா, அப்ப பிரேக் பிடிக்கிறதுல வந்துட்டு நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. அந்த பிரேக்கிங்ல நமக்கு கண்டிப்பா சில இடங்கள்ல பிடிக்காம இல்ல, நம்ம நார்மலா எல்லா வீலுக்கும் கரெக்டா ஏர் பிடிச்சிட்டு ஸோ நம்ம அப்ப வந்துட்டு பிரேக் அடிக்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கும் இதுக்கும் எக்கச்சக்கமான வித்தியாசங்கள் இருக்கு. கார்ல நம்ம வந்துட்டு சரியா ஏர் பிடிக்கல அப்படின்னா, அதாவது இந்த வீலுக்கு ஒரு மாதிரி ஏர் இருக்கு, இல்ல பின்னாடி வீலுக்கு ஒரு மாதிரி ஏர் இருக்கு அப்படின்ற பட்சத்துல ஸோ கம்பல்சரி வந்துட்டு நமக்கு பிரேக் பிடிக்கிறதுல சில பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதனாலதான் எலக்ட்ரிக்கல் பிரேக்கிங் சிஸ்டம் அப்படின்ற ஒண்ணு இருக்கு. அது நம்ம வண்டியில ஏர் இல்லைனாலும் அது வந்து கரெக்டா ஈவனா வந்துட்டு பிரேக் பிடிக்க வைக்கும். அதை பற்றி அடுத்த ஒரு எக்ஸ்பிளனேஷன்ல ஒரு வீடியோ போடலாம். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்துட்டு சரியா ஏர் பிடிக்கலைன்னா அப்ப கண்டிப்பா வண்டியில சில பிரச்சனைகள் வரும். அதுல மெயினா என்னன்னா, நம்ம வந்து டயரை கரெக்டா பராமரிக்கல, அதே போல சரியா ஏர் பிடிக்கல அப்படின்ற பட்சத்துல மைலேஜ் முதல்ல அடி வாங்கும். மைலேஜ் ஃபர்ஸ்ட் மைலேஜ் தான் உங்களுக்கு அடி வாங்கும், மைலேஜ் குறையும். அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வண்டி பிக்கப் கிடைக்காது. ஆக்சுவலி வந்துட்டு பிக்கப் கிடைக்காத காரணமே, பிக்கப் கிடைக்கலன்னா தான் உங்களுக்கு மைலேஜ் வந்துட்டு கிடைக்காம போகும். அதே போல கார் டயருக்கு தகுந்த மாதிரி ஏர் பிடிக்கணும். இப்போ இந்த கார் டயருக்கு தகுந்த மாதிரி நான் எங்க போய் ஏர் பிடிப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். இப்போ நான் எல்லா வண்டியிலையுமே நீங்க வந்துட்டு டிரைவர் சீட்டு பக்கம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. டிரைவர் சீட் பக்கம் நீங்க ஓப்பன் பண்ணீங்கனாலே இந்த இடத்துல உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. இது வந்துட்டு என்னுடைய காருக்கான ஏர் ப்ரெஷர். அதாவது நம்ம ஆள் இருந்தா எவ்வளவு ஏர் பிடிக்கணும், ஆள் இல்லாட்டி எத்தனை ஏர் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு QR கோட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல டிரைவர் சீட்டு சைட்ல வந்துட்டு இருக்கும். மறக்காம நீங்க இதை பார்த்துக்கோங்க.
இதை நீங்க பார்த்து இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்க கார்ல ஏர் அப்படின்றது பிடிக்கணும். அண்ட் அதே போல ரொம்ப நேரம் நீங்க வெயில்ல உங்க வண்டியை நிறுத்தி வச்சிருந்தாலும் சரிங்க, அப்பயும் உங்க வண்டியில ஏர் குறையும். இப்ப ஏர் குறையறதுக்கான காரணம் என்ன? இதுவே டியூப்லெஸ் அப்படின்றதுனால இதுல எதுக்கு ஏர் குறையுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கேப் ஒரு மைல்டா ஒரு மைனூட்டா ரொம்ப சின்னதா இந்த கேப் ஏற்படும். இப்ப நீங்க ஒரு தடவை டியூப்லெஸ்ல காத்து பிடிச்சிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு, அதாவது நீங்க ஒரு 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 நாள் ஃபுல்லா வண்டி ஓட்டிட்டு நீங்க அதுக்கப்புறம் வந்து ஏர் செக் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஒரு பாயிண்ட் குறைஞ்சிருக்கும். மவுத்துல எங்க லீக் ஆகாது. நீங்க எங்க பார்த்தாலும் டயர் பஞ்சரா கூட இருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல ஸோ நமக்கு வந்துட்டு டியூப்லெஸ்ல இந்த கேப்ல எல்லாம் லீக் ஆகும். ஏன்னா வெயிட் அதிகமா இருக்கு. ஒரு 1000 1500 கிலோ வெயிட் பிடிச்சிட்டு இருக்கு. அப்ப நம்ம வேற வண்டியில உட்காந்துட்டு போறோம். இது எதுவா இருந்தாலும் சரி, இதே தான் உங்களுக்கு பைக் டயரு, லாரி டயர் எதுவா இருந்தாலும் சரி, இதே மெத்தடு தாங்க அதுல வரும். அண்ட் அதே போல இந்த கிலோமீட்டருக்கு தகுந்த மாதிரி தான் போகணும். ஸோ இந்த இடத்துல ஹெச் கொடுத்துருக்காங்களா, இதுக்கு வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர் 120 கிலோமீட்டர் 150 கிலோமீட்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த வண்டியை வேகம் ஓட்டணும். அதுக்கப்புறம் நம்ம வேகம் ஓட்டணும்னா கண்டிப்பா டயர் டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது நிறைய இருக்குதுங்க. அப்புறம் ஓவரா வந்துட்டு காத்து பிடிக்கிறது, ஓவரா வெயிட் ஏற்றிட்டு போறது, இந்த டயருக்கு தகுந்த மாதிரி வெயிட் ஏற்றாம நிறைய வெயிட் லோடு ஏற்றிக்கிட்டு பொறுமையாவது நான் போயிடுவேன் அப்படின்ற மாதிரி போகிறது. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்னா கண்டிப்பாக நம்மளுடைய வண்டியில டயர் பிரச்சனை வரும். டயர் பிரச்சனை வந்தால் இன்ஜின் பிரச்சனை வரும். இன்ஜின் பிரச்சனை வந்தால் ஸோ எல்லாமே நமக்கு காஸ்ட் கையில இருந்து போகும். அண்ட் அதே போல ரொம்ப நாள் நீங்க நிறுத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு டியூப்லெஸ் டயர்ல இருந்து காத்து குறையதான் செய்யும், குறையாம இருக்காது. இதுக்கு ஒரு லைவ் எக்ஸாம்பிள் நான் இப்ப காட்டுறேன். இங்க பாத்தீங்களா இந்த காரு, எனக்கு தெரிஞ்சு இந்த காரு ரொம்ப வருஷமா நின்றுட்டு இருக்குங்க. ரொம்ப வருஷம் இல்லை, ஒரு 5-6 மாசம் இருக்கும்னு நினைக்கிறேன். 5-6 மாசமா இங்கதான் அந்த கார் நின்றுட்டு இருக்கு. அப்போ ஃபைனல் அவுட்புட் என்னன்னா, கரெக்டா நம்ம வண்டியை வந்துட்டு ஏர் பிடிச்சிக்கணும். ஸோ வந்துட்டு ஏர் எப்பவுமே கரெக்டா நம்ம வண்டியில ஏர் பிடிச்சி வச்சுக்கணும். அண்ட் அதே போல நம்ம வண்டியில வந்துட்டு ஏர் கம்மியா இருந்ததுன்னா பிரேக் ப்ராப்ளம் வரும். இந்த ஒரு டயர்னால நிறைய பிரச்சனை வரும். அதாவது டயர்ல எப்பவுமே காம்ப்ரமைசன் ஆகக்கூடாது. டயர் என்ன இந்த பிராண்ட் உங்களுக்கு கார்லயே டிஃபால்ட்டா கொடுத்துருக்காங்களோ அந்த பிராண்டை வாங்கி போடுங்க. அதுதான் பெட்டர் சாய்ஸ். இல்லை அதை விட பெஸ்டா இருக்குன்னா கூட நீங்க அதுக்குள்ள வந்துட்டு போகலாம். ஆனா டயர்ல எப்பவுமே காம்ப்ரமைசன் ஆகவே ஆகாதீங்க. டயர் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஒரு காருக்காக இருந்தாலும் சரி, எந்த வண்டிக்காக இருந்தாலும் சரி, டயர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம அந்த அகோரா பிராண்டோட நம்ம லிங்க் கீழே கொடுத்துருக்கணும். மறக்காம உங்களுக்கு என்ன யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை நான் டேரெக்டா அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இதை வாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா அந்த வீடியோ போய் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க அந்த பிராண்டை வந்துட்டு அகோரா உங்களுக்கு நீடட் இருந்ததுன்னா பை பண்ணிக்கோங்க. ஸோ இது பயனுள்ள கார் இன்ஃபர்மேஷன், கார் கேரை பத்தி தெரிஞ்சுக்க நம்முடைய மிஸ்டர் விஸ்வா கார் கேர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நாளைக்கு இது போல நல்ல ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.